ஹலோ கைஸ், நான் உங்கள் மேடிக்கு மட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்க் சர்வைவல் எவால்டோட பார்ட் 14 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நம்ம சேனல் பார்ட் 13 வரைக்கும் போட்டுருப்போம். மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்கு பெல்லைக்கனி கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூஸாக வரும். வாங்க கைஸ் விளையாடும். ஸோ போன வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ஒரு வீடு கட்டியிருப்போம் கைஸ். இந்த வீடு சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் அது. போன வீடியோவில் யாரும் கமெண்ட் பண்ணல, ஆனால் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் கைஸ். அது வந்து டிஎஸ் லைட்னிங்னு ஒருத்தர். வாங்க நான் வீடியோக்குள்ள போய் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா வெச்சல் டேம்னு சொல்லி வெச்சல் டேம் பண்ணுங்க, இல்லாட்டி கேவ் ரன் பண்ணுங்கன்ட்டு. நம்மளால் ரெண்டுத்தையும் பண்ண முடியாது. கேவ் ரன்னா அப்புறமேட்டு பண்ணிக்கலாம். வெச்சல் காணாமல் போயிடுச்சு கைஸ். என்ன காணாமல் போயிடுச்சா, ஜோக் சொல்கிறியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. என்ன ஆச்சுன்னா வந்து நான் வந்து அதை டேம் விளான்ட்டு டேப்பேஜர் எடுத்து சுட்டிட்டு இருந்தேன். திடீர்னு அது என்னென்னா ரெட்வுட்குள்ளே போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரெட்வுட்குள்ளே போய் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதை கண்டே பிடிக்க முடியல. தேடி பார்த்தேங்க. நான் போன வீடியோ முடிச்சும் தேடி பார்த்தேன், நல்லா கிடைக்கல. இப்போ வந்து செஃப் ஸ்டேஷன் வாங்குகிறோம், ஏன்னா வந்து கிகா டேம் பண்ண போகிறோம். ஸோ கிகா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ், கிகா தான் டேம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே கிகான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வேறு இப்போதைக்கு பவர் டைனோசர் அதுதான் இருக்கும். நம்ம டேம் பண்ணவர் பார்க்கலாம். 4வது லெவல் தான். நம்ம ஒரு மேல் பார்த்தோன்னா அதுதான். அது வந்து பரவாயில்ல, மேலாக இருந்தாலும் 4வது லெவல் தான். இப்போது கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்புறமேட்டு நம்ம ஃபீமேல் வேணால் கொஞ்சம் ஹை லெவலில் டேம் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இந்த செஃப் ஸ்டேஷன் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போதைக்கு இந்த ஓரம் போதும்னு நினைக்கிறேன். சுற்றி பார்த்து இந்த இடம் கரெக்டாக இருக்குது. இதில் வச்சு விட்ருவோம் சும்மா. இது வந்து 25 ஆம்பர் கேடுது. 25 35 நான் பார்க்க மாட்டேன். நான் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெச்சல் கேபிள் தான் தேடிட்டு இருக்கேன். லாஸ்ட்டில் தான் இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் ஆர்க் விளாண்டுருக்கேன், அதனால எனக்கு தெரியும். நான் வந்து ஆர்க்கில் வந்து போன சீரீஸ் மட்டும் இல்லை கைஸ், நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். எப்படி சொல்கிறது, 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விளையாண்டுருக்கேன் கைஸ். செமையாக இருக்கும் இந்த கேம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து வேறு ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன் ஏதோ சொன்னாங்க, அது வருதான். அது டிசம்பர் 25 வருதான். ஸோ 7 GB ஃப்ரீயா, ஆனால் ஆண்ட்ராய்டுக்கெலாம் ஃப்ரீயா ஏற்றிக்கலாம். ஆனால் ஐலாண்ட் மேப் மட்டும் தான் ஃப்ரீ. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ஐலாண்டே நம்மளுக்கு கிடைக்குது, ஏற்றி விளையாண்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வெச்சல் கேபிள் பார்த்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போவோம். எதெல்லாம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த எப்படி சொல்லுவேன், மெட்டல் கேட், அதை ட்ராப் பண்ணுறதுக்கு டைனோ கேட், மெட்டல் டைனோ கேட் அதெல்லாம் செஞ்சுட்டா தான் அதை ட்ராப் பண்ண முடியும். சரி, இப்போ தண்ணி குடிச்சு வந்துடும். தண்ணி தாங்க அடிக்குது. இது ஸ்டோன் டைனை கேட்டால் இருந்தால் உடனே கடிச்சிடும். அதனால தான் நம்ம மெட்டல் செய்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு பொருள் எடுத்துகிட்டு 2 தான் கிராஃப்ட் பண்ண முடியும் போது கைஸ். நம்ம அப்புறமேட்டு மெட்டல் அடிச்சுப்போம். இப்போ வந்து ஆங்கே தூக்கிட்டு வேல்கன் மவுண்டன் தான் போகணும். அர்ஜென்ட் டிவிஸை தூக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 தான் பண்ண முடியுது கைஸ். இப்போ வந்து அர்ஜென்ட் டிவிஸை தூக்கிட்டு வேல்கன் மவுண்டன் போனோம். அங்கே போயிட்டு நம்ம போட்டு மெட்டல் அன்லிமிட்டடாக அடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். சரி, நான் வேல்கன் மவுண்டன் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேல்கனோ மவுண்டன் வந்துட்டேங்க. ஸோ அதை ஏன் கட் பண்ணிட்டேன்னா அது லேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 4Gலாம் வச்சுருக்கேன். 4G பெட் வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெட்டல் ட்ரக் இருக்குல்ல, இதெல்லாம் அடித்து முடிச்சா நிறைய கிடைக்கும். ஸோ நான் அடிக்கச்சல் காட்டுறேன், ஸ்லோவாக முடிக்கணும்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கிறோம். ஒரு அடிக்கு 64 மெட்டல் எடுக்கிறோம். ஸோ இது போதுமே நம்மளுக்கு, சீக்கிரமாக அடித்து முடிச்சிடலாம். ஸோ நான் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் அடித்து முடிச்சுட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்துட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஆஃபாக பிரித்து போடணும். சரி, இப்போ வந்து போட்டுகிட்டே தான் இருக்கணும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ 260 மெட்டரில் எடுத்து வந்துருக்கோம். ஸோ போடும் ஆஃபாக. இது ஒரு 400 பேட்ச்சு. எல்லாத்தையும் 400 வச்சுக்க முடியாது. இப்போது இல்லை 200 அந்த மாதிரி தான் வைக்கணும். 300 வைக்கலாம், வச்சிரும். சும்மா கணக்கே பண்ண தேவை. ஆஃபாக பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் ஃபுல்லாத்தையும் வச்சிடணும். அதுவும் மெட்டல் அதே மாதிரி தான் வச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சு முடிச்சிட்டேன், காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிருக்கு. இதெல்லாம் பத்தாது சுத்தமாக. கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெடி ஆகணும் கைஸ். நம்ம அதுக்குள்ளே மெட்டல் அடிக்கணும் திருப்பி போயிட்டு. அப்போ தான் எல்லாம் பத்தும், இல்லாட்டி ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. ஸ்டோரேஜ் பாக்ஸ் இங்கே வச்சுருக்கேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுரும். மொத்தம் 77 வந்துருக்கா. சரி, இதுவே இப்போதைக்கு போதும். சரி, ஓகே. திருப்பி மெட்டல் அடிக்க போயிட்டு வரலாம். வாங்க அங்கே தூக்குவோம், கீழே போய்ட்டு அடிக்கலாம். வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்போம். அடித்து முடிச்சா மொத்த மெட்டல் கிடச்சிரும். ஒரு 400 போல் அடிச்சுட்டு மேலே வந்து காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு, இல்லை லேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 420 மெட்டல் அடிச்சுட்டு வந்துட்டோம். இதை ஆஃபாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 210 கிடைக்கும் மொத்தமாக பார்த்தா. வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். எடுத்து முடிச்ச பிறகு நிறைய வரும். அர்ஜென்ட் டிவிஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டிங் டேபிளோட செய்கிறதுலாம் இருக்கும். அதனால தான் நான் தைரியமாக ஸ்பிட்டிங் டேபிள் எடுக்காமல் வந்தேன். ஏன்னா அது சேடில் போட்டேன்னா அது கிடைக்கும். சரி, இப்போ நான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. எதுக்குன்னா கீபிள் எடுக்க தான்.
ஸோ கிபில் எடுத்துட்டா இங்கே எங்கே தான் இந்த இருக்கா இங்கே மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க. இது ஒன்று ஒரு 3 கிடைக்கும். ஒன்று வாங்கலாம், வாங்கியாச்சு. சரி வாங்க வெளியே போயிட்டு நம்ம அர்ஜென்ட் டிவிஸ் தூக்கிட்டு போயிடும். சரி வாங்க போவோம், டைம் ஆயிடுச்சு. சரி இப்போ வந்துட்டு வேலைக்கு மவுண்டனுக்கு இங்கேருந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே போனோம் கிகா இருக்க மவுண்டனுக்கு. டைனோ கேட்டு நம்ம ஸ்லாக்ஸில் வச்சுட்டோம் டைனோ கேட்டை. ஸோ இந்தா இங்கே 4 இருக்கா. சரி ஓகே, கிகா இருக்க மவுண்டனுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டனுக்கு வந்துச்சு. டேய் வந்தோடனே அடிக்கிறீங்க, என்னடா பண்ணுறது உங்களை? வாங்கடா இன்னைக்கு நீங்களா இல்லை என் ரோஸ் குட்டி அனுப்போம். இவனுங்களை போட்டு தள்ளிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். போடு வயசு போட்டு தள்ளிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிகா இருக்கான். ஐயோ இவன் வாய்க்குள்ளே போயிட்டு 4 குத்து குத்திட்டு வருவோமா, இல்லை ட்ராப் பண்ண முடியாது இந்த இடத்துல. நல்லாவே தெரியுது. சும்மா கீழே உட்காருவோம், நம்மளை கடிக்கிறானா பாப்பமா. வேணாம் கொஞ்சம் மேலேயே போய் நின்றுரும். ஏன்னா கைஸ் அர்ஜென்ட் டிவிஸை கடிக்க மாட்டான், நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். நம்ம கடிச்சா கடிப்பான். அவன் காலுக்கிட்ட போய் நின்னா மிதிச்சு கொண்டுருவான்னு நினைக்கிறேன். மிதிச்சு கொண்டுருவான்னா அவன் காலை ஓங்கிலாம் மிதிக்க மாட்டான், நடந்து போச்சுல கொண்டுருவான்னு நினைக்கிறேன். கொல்ல மாட்டான், டேமேஜ் ஆகுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிகா டே கடிச்சிட்டு போகிறான். ஓடிடு நீ வேற கடிச்சிட்ட, ஓடிடு. அப்பாடி என்ன கைஸ் 3 மெட்டல் கிட்ட அங்கேயே வச்சிட்டானா. இப்போ இறங்கினா கடிப்பான், கொஞ்ச நேரம் மேலே நிற்போம். அவன் கொஞ்சம் நகர்ந்து போகிற வரைக்கும். கீழே இறங்கினா கடிப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கீழே இறங்காம மேலேயே நின்றுவோம் கைஸ். இறங்கினோடனே கடிப்பானான்னு நினைக்கிறேன். நீ வரான்னு நினைக்கிறேன். யோ கடிச்சுதான், ப்ளீடிங் ஆகுது. நல்ல அவ்வளோ டேமேஜாக எடுத்துச்சு. அதுக்குள்ள 250 ஹெல்த்து குறைச்சிச்சு கைஸ் ஒரு கடியில். உன்னை டேம் பண்ணவர் இருக்கு, உன் மூக்குலேயே 4 குத்து குத்துடும். வா அங்கே ரெக்ஸ் இருக்கான். 20வது லெவல் ரெக்ஸ் பார்த்தோம் கைஸ், ஒன்று மேல் நினைக்கிறேன். அதையும் அடுத்த வீடியோவில் டைம் பண்ணிடலாம். இப்போதைக்கு கேட் எடுக்க முடியாது, ஸோ அதனால் அதை விட்டுருவோம். கொஞ்சம் தள்ளி போயிட்டு அது டீஸ் பண்ணானோடனே போகலாம். வெயிட் பண்ணுங்க இன்சிடி. என்னடா அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு. சரி ஓகே, அங்கே போயிட்டு அவனே நம்மளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். சரி சைலண்டாக போயிட்டு உட்காந்துரு அர்ஜென்டிவ்ஸே. சாரி ரோஸ் குட்டி, உன்னை பார்த்துட்டானே என்ன பண்ணுறது. இப்படி சைலண்டாக இரு, அப்படியே சைலண்டாக போயிட்டு எடுத்துருவோம். ரோஸ் குட்டி பார்த்து எடுத்துட்டு நம்ம மேலே ஓடிடுவோம் அப்படியே. சரி ஓகே கைஸ், அதை ட்ராப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை ட்ராப் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியல. வெயிட் நீங்கள் இதுப்பா எனக்கு போட்டு தள்ளிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப்பில் இருக்குமே தான் இருக்குது. ஒரு அடி போட்டு பார்ப்போமா வேணா, தெரில. கேப் இருக்குது, அதுலேயே வெளியே வந்தாலும் வந்துடுவான். கேப் இருக்குது கைஸ், வந்துடுவான். இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறான். இந்த இடத்துல டைம் பண்ணுறது டார்பர் அதுக்குள்ளே குறைஞ்சிச்சு. சரி ஓகே, தூங்கிட்டு வரும். நம்ம தூங்கினாதான் காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேம் பண்ண முடியாத. சரி இங்கே ஏதாவது பெட்டை ப்ளேஸ் பண்ண முடியுதான் பார்ப்போம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வெளியே வந்துட்டான் சொன்ன மாதிரி. இந்த இடத்துலையும் ட்ராப் பண்ண முடியாதான் இருக்கும், ஏன்னா நடந்துட்டு இருக்கான். நான் வேறு இடத்துல ட்ராப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக ட்ராப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக டைம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அதை விட்டு ஒரு 10 மீட்டர் 20 மீட்டருக்கு தள்ளி தான் நிற்கிறேன், ஏன்னா கடிச்சு கொண்டு வச்சுன்னா அதுவும் பண்ண முடியாது. சரி நான் டார்பர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். வெயிட்டுங்க, பரவாயில்ல 1800 ஏறிச்சு. சரி நான் ஃபுல்லாக ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். 9000 டார்பர் ஏறினோன்னே ஈஸி தான். வேறு போவை மாற்றி வச்சு அடிப்போம் கைஸ். அன்கான்சியஸ் ஆகிட்டான். ஸோ இப்போ வேகமாக போயிட்டு நார்கட்டிக்ஸ் அவனுக்கு கொடுப்போம், இல்லாட்டி எந்திரிச்சிருவான் வேகமாக. நம்ம வேகமாக போயிட்டு கொடுக்கணும் கைஸ். சரி வாங்க கைஸ் போயிட்டு கொடுப்போம், இல்லாட்டி எந்திரிச்சிருவான். இப்போவே டேஞ்சர்னு கேட்டது. இனிமேட்டு அவன் ஏன் போயிட்டுடா எதுடா டேஞ்சர்னு கேட்டுறீங்க. நார்கட்டிக்ஸ் அடிக்கல, திடீர்னு அந்த இது ரெக்கார்டிங் தொட்டுருச்சு, அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஷூட்டிங் பாம் அதை ஃபீட் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு ஒரு 100 நார்கட்டிக்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாத்தையும் ஃபீட் பண்ணிடுவோம். பாதி ஃபீட் பண்ணிட்டா போதும் கைஸ். நம்ம பக்கத்தில் இருக்க டைனோசர்லாம் போயிட்டு கொண்டுட்டு வந்துடும், ஏன்னா இது வந்து கடிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அது வாயை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்ட்டு. இப்போ வந்து அவன் டேமும் ஆக போகிறான். ஸோ ஒரு வழியாக ஒரு கேபிள்லேயே டேம் ஆகிடுவாங்க கைஸ், ஏன்னா கம்மி லெவல் தானே. டேம் ஆக போகிறான். 1 2 3 எப்படி கரெக்டாக டேம் ஆகிட்டான் பார்த்தீங்களா. இவங்கிட்ட வந்து கேபிள் எடுத்துருவோம் வேகமாக. எடுத்துட்டோம். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இவனை கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு கைஸ். எங்கன்னா மலையெல்லாம் சுற்றி கூப்பிட்டு வந்தேன், இல்லாட்டி ஈஸியாக வந்திருக்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒன்று கூப்பிட்டு வர்றதுக்கே. நான் ஒரு ஹை லெவல் அர்ஜென்டிவ்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்ருக்கேன். அது ஹை லெவலாக
எப்படி ஒரு 20 கீழே தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ போய் பார்ப்போம் இவனை வீட்டில் விட்டு. இவனுக்கு ஏதாவது பேர் வைக்கணும்னா சொல்லுங்கள் கைஸ். இந்த கிகாக்கு நம்ம ஏதாவது பேர் நல்ல பேராக பார்த்து வைப்போம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எனக்கு பிடிச்சிருக்க பேரை பார்த்து நான் வைக்கிறேன். வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ நம்மளோட பவர்ஃபுல் டைனோசர் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம தேமனதுலேயே கொஞ்சம் பெரிய டைனோசர். பிராண்டோட கொஞ்சம் குட்டி தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. பவரஸ்ட் டைனோசர்னால் இவன் தான் கைஸ் நம்மகிட்ட இருக்குது. சரி ஓகே, அர்ஜென்டிவ்ஸ் டேம் பண்ணச்சில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இவன் தான் அந்த அர்ஜென்டிவ்ஸ். ஸோ என்ன ஆயிடுச்சு, நான் வழக்கம் போல ரெக்கார்ட் ஆன் பண்ணிச்சில் ஒரு மாதிரி லேக் ஆகும்ல, அதுதான். என்ன பண்ணுறது, வந்துருச்சு கைஸ். எப்பா அடி வெயிட் பண்ணி அதை டேம் பண்ணுவோம். கொஞ்சம் இறங்குடா டே, இறங்கு. வெயிட் பண்ணுங்க, பவுலை விட்டு பார்ப்போம். கொஞ்சம் ஆயிரம் விட்றா டே மிஸ் ஆகுற நீ. வா அடைய இப்போ பட்டுரும் பாருங்க, பட்டுறா. இந்த அடி பட்டுருணும். பட்டுருச்சு கைஸ். வரான். வா வாயிலே விட்டுட்டு இருக்கேன் இந்த வரைக்கும். உங்களுக்கு டார்பர் எவ்வளோன்னு பார்ப்போம். ஏடி ஓகே போதும். இது மேல் கைஸ். நம்ம ப்ரீட் பண்ணி நம்ம இம்ப்ரீட் பண்ணி ஒரு நல்ல அர்ஜென்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். இவங்க வேறு ஓட போகிறான். என்ன கொஞ்சம் அதில் அடிச்சுட்டே இருப்போம். ஓடிடாத. ஐயோ ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஆயிரம் மயங்கிடுவான்னு சொல்லி வாங்க முடியல கைஸ். அர்ஜென்டிவ்ஸில் தூக்கிட்டு போயிட்டு ப்ரைமேட் எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம். ஸோ அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண. அவன் பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுப்போம். டெய்லி அவன் பேக் ஓப்பன் பண்ண சொன்னா. ஓகே 2 எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இது போதும், இவனுக்கு வச்சிரும். அதுக்கப்புறம் இவனை டேம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போச்சுல கண்டினியூ பண்ணுறேங்க. சில லேட் ஆயிரும் போல் வீடியோ கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அர்ஜென்டிவ்ஸ் எல்லாம் கூட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்ரெல்லாம் நாங்கள் தான் இருந்தது. பட்டர்ஃப்ளை மாதிரி வராங்க பாருங்க. பட்டர்ஃப்ளை அப்படின்ற பாட்டு பாடினா காப்பி ரைட்டு போட்டுருவாங்க. நம்ம பாட்டு பாடாமல் சைலண்டாக வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ நான் அவுட்ரோக்கு ரெடி பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆன் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுறேன் கண்டினியூஸ் வரும். சரி ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம கிகா டைம் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹை லெவலில் மீடியமான லெவல் அர்ஜென்டிவ்ஸ் டைம் பண்ணியாச்சு. சரி ஓகே கைஸ், கிகாவுக்கு என்ன பேர் வைக்கலான்றது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன போடலான்றது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.